ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் ப்ரோ கேமிங். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கார் எஸ்கேப் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்லித்தர ட்ரிக்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோவாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட ட்ரிக் சொல்லி தருவோம். இந்த ட்ரிக் நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறோம். எப்படி நம்ம கார் எஸ்கேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமரே இல்லாமல் இந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணுறது மூலயமா ஈஸியாக நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். நம்ம எஸ்கேப் ஆகிற டைமும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், கிராணியே வந்து நம்மளுக்கு கதவு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டுச்சு. இந்த ட்ரிக்கு பார்த்து மாதிரி அப்படியே பண்ணிவிடுங்க. நான் பண்ண மாதிரியே அப்படியே கொஞ்சம் இந்த இடத்துல போர்டை போட்டு எஸ்கேப் ஆகலாம். எதிர்க்க என்ன இருக்குன்னு, அந்த கேஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வரும்போது ஹேமர் இருந்தால் தான், இல்லைன்னா கதவு ஓப்பன் ஆகிடும். இந்தமாரி லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சைடில் இருக்க 2 ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா அவ்வளோதான், இதை தள்ளனா கீழே விழுந்துடும். ஐயோ, கிராணி வேறு வந்துடுச்சே. அது ஒன்றும் இல்லை, கிராணியை பார்த்தலாம் பயப்பட வேணாம். நம்ம அதெல்லாம் பெரிய இது அப்படி ஒன்றும் இல்லை. ஐயோ, ட்ராப் வச்சுருக்கா, சீக்கிரம் ஒன்று. ஐயோ சீக்கிரம் ஒன்று விட்றேன். ஓச்சா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, மாட்டிக்கிட்டோம். நம்ம தெரியாமல் அங்கே ட்ராப் இருந்ததை பார்க்காம போய் மாட்டிக்கிட்டோம். ஆனால் இன்னொரு வாட்டி நம்ம அந்த மாதிரி மாட்ட மாட்டோம். ஈஸியாக செகண்ட் அட்டம்ப்டில் மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறோம் பாருங்கள். கரெக்ட். இப்போ நம்ம தேவையான பொருள்கள்லாம் எடுக்க போயிடலாம். இது வந்து மேலே ஸ்பைடர் ரூமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இது ஷார்ட் கன்னோட பார்ட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்படியே கிராணி இங்கே தான் இருக்குதா, ஓடு 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 ஓடு. இதை எடுத்துன்னு போய் நம்ம மேலே போட்டுடலாம். நம்மளுக்கு கிடைக்கிற பொருளை கரெக்டாக அதை எந்த இடத்துல யூஸ் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம தேட வேண்டிய வேலை இருக்காது. டக்குன்னு அந்த இடத்துல நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல போட்டுருவோம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிற லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீ இங்கே தான் இருக்கும். அந்த புக்கு மட்டும் கிடச்சிதுன்னா போதும். இது கிடச்சிருக்கு. நம்ம மேலே போய் அந்த கேஜ் ரூமுக்குள்ளே போனோம்ல, அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு, அங்கே வந்து சேஃப் லாக்கு கீ இருந்தது, அதை நம்ம எடுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஃபேனோட ஒயரை கட் பண்ணணும். அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ சேஃப் லாக்கு கீயவும் இதையும் எடுத்து நம்ம கீழே போட்டுக்கலாம். ஏன்னா மேலே ஏறி எடுக்கிற வேலை இருக்காது. நம்ம இங்கேருந்து கீழே அப்படியே போட்டோம்னா கீழேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். அந்த சேஃப் லாக் கீயை எடுத்துக்கலாம். பக்கத்து ரூமில் வேறு நம்ம பக்கத்து ரூமில் என்ன இருக்குதுன்னு அப்படியே போய் பார்த்துக்கலாம். இந்த ரூமில் ஏதாவது இது இருக்கும், அதை போய் பார்த்துக்கலாம். இந்த சைடு கதவு ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம போய் இந்த சைடு வழியாக போகலாம். என்ன இருக்குதுன்னு தெரில. இந்த வீல் ப்ளே ஹவுஸு இதில் யூஸ் ஆகும். இதேமாரி இன்னொரு வீல் வேணும். அங்கே நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். இது கீழே எடுத்து போட்டுருவோம். கீழே தள்ளிவிட்டு நம்ம கிராணியை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். கிராணி வருதா இல்லையான்னு தெரில. நான் சத்தம் கேட்டுட்டு இன்னும் வரல. ஐயோ, இன்னொரு வாட்டி பொம்மையை தள்ளி விட்டு பார்ப்போம். கீழே விழு. வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுட் பிரிண்ட் சவுண்டு வேறு கேட்குது. நம்ம கீழே குச்சிருவோம். கீழே போவோம். மேலே தான் வருதுன்னு நினைக்கிறேன். கிழவி, கீழே தான் வரியா நீ? அவனை ஜஸ்ட்டு மிஸ். நம்ம ஷார்ட் கன்னை சேர்த்துருவோம். ஏன்னா ஷார்ட் கன் இருந்தால் தான் கிராணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் போதெல்லாம் ஹெட்ஷாட் போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னும் இந்த சைடு வர, ஒழுங்காக ஒரு சைடு வா. நான் அப்போ தானே எஸ் ஆக முடியும். அப்படி வா. அப்போது நம்ம கீழே போய் ஷார்ட் கன் பார்ட்ஸை சேர்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் இது மட்டும்தான் கிடச்சிருக்குது. இதை போய் நம்ம வச்சுருவோம். இதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட்டு தேவைப்படுது. அது வச்சுட்டுனா கிராணியை செதறவுடலாம். நம்ம ஷார்ட் கன்னை வச்சு போயிட்டு இந்த கிராணி வருதா என்னன்னு தெரில. இந்த சைடு வரியா கிராணி? ஒன்று சும்மா விட மாட்டேன். ஒன்று நான் ட்ராப் பண்ணுறேன். இதுவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரிக் போட்டிருக்கோம். வேணுன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி இல்லைன்னா இதை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், கிராணியால் இப்போ வெளியே வர முடியாது. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட ட்ரிக் சொல்லித்தரோம். இதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டு நம்ம வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு இந்த இடத்துல ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல எந்த பொருளுமே இல்லை. நம்ம அப்படியே போயிடுவோம். எதுவுமே இல்லை. நம்ம மேலே போவோம். இதை எடுத்து நம்ம கீழே போட்டுக்கலாம். ஒன்றும் கிராணி வெளியே வந்துச்சு போலக்கு. ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்குது.
அந்த சைடு போயிடுச்சு. நம்ம போய் இந்த பொருளை கீழே போட்டுட்டு நம்ம மேலே போய் ஏதாவது எடுத்துன்னு வரலாம். ஓகே, கீழே போட்டாச்சு. கிராணி வேறு துரத்த ஆரம்பிச்சிச்சு. நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். சேஃப் லாக் கீ இருக்குது. நம்ம இங்கே கிராணிக்கு டிமிக்கு கொடுத்துட்டு நம்ம சேஃப் லாக் கீ எடுத்துன்னு போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணுவோம். இந்த பொருளெல்லாம் கீழே தள்ளிட்டு நம்ம போய் கீழே போய் அதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க இப்போயே போய் லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட டிப்ஸ் போடுவோம். அதுக்காகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். வாய் வலிக்க கமெண்ட்ரிலாம் கொடுக்குறோம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன் ப்ளீஸ் கைஸ். நம்ம கார் கீ கிடச்சிச்சு நம்ம அந்த லாக்கரில். அதனால் கார் கீயை வச்சு நம்ம கிரானைட் இங்கே ஒரு ஸ்னைப்பர் பார்ட் இருக்குது. இன்னும் ஸ்னைப்பரோட ஹேண்டில் மட்டும் கிடச்சிதுன்னா போதும். சாரி, ஸ்னைப்பருன்ற ஷார்ட் கன்னு ஹேண்டில் கிடச்சா மட்டும் போதும். நம்மளால் ஈஸியாக இப்போதைக்கு கிரானியை போட்டு தள்ள முடியும். நம்ம கிரானியை நான் பண்ணுற மாதிரி இங்கே லாக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம கிரானி டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறனால நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு கிரானியை நம்ம சாவடிக்க முடியும். கண்ணில் அந்த சமயத்தில் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். இந்தமாரி உள்ளே தள்ளிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக இந்த லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்மோக்கை ஆன் பண்ணி விட்ருங்க. கிரானி இப்போ போய் நீங்கள் மேலே போங்க. மேலே போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். உங்களுக்கு தேவையான பொருளாக எடுத்துன்னு வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே என்ன கட்டிங் பிளேடு தான் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. வேறு என்ன வேணும்? புக்கு இங்கே இருக்குது. நம்ம புக்கை போய் மேலே போட்டு வந்துடுவோம். கிரானி செத்துடுச்சு. நம்மளுக்கு 2 நிமிஷம் டைம் இருக்குது. அந்த டைமில் போயிட்டு நம்ம இந்த புக்கை போட்டுட்டு நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். மேலே போவோம். இருங்க, புக்கை போட்டுட்டு நம்ம போய் ஸ்னைப்பர் வச்சு ஷார்ட் கன்னோட பார்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ஃப்ரீ ஃபயர் விளாடி ஸ்னைப்பர்னே ஞாபகம் வருது. இப்போ பாருங்கள், கீழே நம்ம வரும். இங்கே என்ன இருக்குது? கார்ஸ் ப்ளக் இருக்குது. இது நம்மளுக்கு தேவைப்படும் கார் எஸ்கேப்புக்காக. இது முக்கியமானது. அதனால் நம்ம எடுத்துன்னு போய் கீழே போட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு இடத்துல சேகரித்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு எடுத்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி பேட்ரி இங்கேயே இருக்குது. நம்ம பேட்டரியும் எடுத்து இங்கேயே போட்டுப்போம். இப்போ போயிட்டு வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம ஷார்ட் கன்னோட வாட்ச் ஒன்று கிடச்சிச்சின்னா மட்டும் போதும். ஏன்னா நம்மளுக்கு கிரானியை ஈஸியாக போட்டு தள்ளலாம். ஒரு ஹெட்ஷாட்டு போடலாம். இங்கே தான் இருக்குது. சரி, நம்ம இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தது ஸ்னைப்பரை போய் நம்ம இது பண்ணிடலாம். ஷார்ட் கன்னு ஸ்னைப்பர்னே வருது. வாயிலேயே போட்டுறப்பா, வாயை முடியணுங்கிற ஷார்ட் கன்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி டைமான கேம்ஸ்லாம் வேணும், என்னென்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் கீழே போட்டுடுவோம். நம்மளுக்கு வேறு ஏதாவது பொருள் இங்கே கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். கீழே போயிட்டு அங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். கீழே போவோம். கீழே போயிட்டே இருக்கிறோம். இங்கே போயிடுவோம். நம்ம ஏகப்பட்ட வகையை யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கிரானியை நம்மளால் கன்ஃபியூஸ் பண்ண முடியும். கிரானி இங்கே தான் இருக்குது. சைலண்ட்டாக மேலே போய் ஹேண்டில் எடுத்துன்னு நம்ம ஸ்னைப் வச்சு ஷார்ட் கன்னை ரெடி பண்ணுவோம். மேலே தான் ஏறுது. நம்ம சைலண்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே கீழே போய் ஷார்ட் கன்னை ரெடி பண்ணுவோம். ஷார்ட் கன்னை ரெடி பண்ணணுன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. அப்போ ஷார்ட் கன் உருவாகிடும். இதை பாருங்கள், நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் ஷார்ட் கன் உருவாகிடுச்சு. ஆமோவை போட்டு இப்போ கிரானியை கீழே வர வச்சு ஒரு ஹெட்ஷாட்டை போடுறோம். நம்ம கீழே போடு. நம்மளே மேலே போவோம். மேலே போயிட்டு கிரானிக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு வருவோம். அச்சர போகிறா எப்பா சொட்டை கிளவி. அவள் வேறு மோசமான சொட்டை கிளவி. எப்பா இங்கே தான் வராளா? அதை சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது பயணமாக ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆகிடுச்சு. பாடி ஷாட் தான் வந்துருக்குது. அதனால நம்மளுக்கு பரவாயில்ல. நம்ம போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறதுக்காக கரெக்டாக இது பண்ணணும். அதுக்கு நம்ம ஷார்ட் கன் யூஸ் ஆகும். கரெக்டாக மேலே வச்சு இந்த இடத்துல வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா போதும், அது கீழே விழுந்துடும். இதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே அந்த படிக்கட்டை யூஸ் ஆகும். மற்றபடி நம்மளுக்கு எல்லா பொருளுமே கிடச்சிச்சு. அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படுது. அந்த கொஞ்சம் பொருள் கிடச்சிச்சின்னா போதும். இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். அது ஒன்றுமே இல்லை நாங்கள். அதனால் நம்ம போவோம். இங்கே எதுவுமே இல்லை. அதனால் நம்ம போய்ட்டு வேறு எங்கேயாவது தேடுவோம்.
இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போனோம்னா யூஸ் ஆகும். அதனால் இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. போகலாம் வாங்க. போயிட்டு வேறு என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு? காருக்கு தேவையான பொருள் இதை எடுத்துன்னு போய் நம்ம கீழே போட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு காருக்கான எல்லாமே கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். போயிட்டு இப்போ நம்ம செட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், கீழே போட்டு எல்லா பொருளையும் கிராணியை திருப்பி வர வச்சு ஷூட் பண்ணிவிடுவோம். ஏன்னா அந்த 2 நிமிஷத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணிடலாம். மேலே போய் ஸ்பைடர் ரூமுக்கு போயிட்டு ஏதாவது பொருள் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் பொருள் இன்னும் அந்த ஒரு பொருள் மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் தெரியல. ஏன்னா நான் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதை பாருங்க, நான் எடுத்து போட்டு வச்சது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இடத்துல அந்த பொருளை எடுத்து போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே இருக்கிறதுனால நான் டக்குன்னு போட்டு மேலே போயிடலாம். கிராணி வேறு திருப்பி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டு போவோம். இந்த பொருளுக்கு இதை கீழே தள்ளிட்டு கிராணியை வர வைப்போம். வருதா கிராணி? சொட்டை கேள்வி சீக்கிரம் வாழி. கிராணி வருது. நம்மளே போய் போட்டு தள்ளுவோம். அது வரத்துக்குள்ளே விடிஞ்சிடும். ஒரு ஹெட்ஷெட் போடுவோம். டப்பாக 490 போயிருக்குதே. நம்ம தான் ஃப்ரீ ஃபயர் விளையாடி நம்ம ஹெட்ஷாட்லாம் அப்படியே கை வந்த கலை. இப்போ ஒரு ட்ரிக்கு நான் சொல்லித்தரேன். இதையும் நீங்கள் அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்தமாரி ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் சொல்லலாம். இந்தமாரி இந்த பக்கத்தில் போயிடுங்க. மீட்டே இல்லாமல் எப்படி நம்ம இதை இது பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த தட்டு பக்கத்தில் நீங்கள் போய் நில்லுங்க. அதுவாகவே வெளியே போகிறோம். அதை வெளியே வந்துச்சு பாருங்கள். கரெக்டாக டார்கெட் ஹிட் அது மேலே வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா போதும், அது செத்துரும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். என்ன இருக்குதுன்னு தெரியல. காருக்கு தேவையான இன்னொரு பொருள் கிடச்சிச்சு. இதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு வந்துடுவோம். கீழே போட்டுட்டு வந்துடுவோம். அதை வந்தாச்சு. இதை போட்டாச்சு. அதான் மேலே போய் கன்று எடுத்துப்போம். கிராணி வந்தால் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா கன்று தானே உங்களுக்கு முக்கியமானது. இந்த கேமில் ஈஸியாக எஸ்கேப் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் கன்னை ரெடி பண்ணணும். அவ்வளோதான், நம்ம கீழே போயிடுவோம். இங்கே புல்லெட்டை லோட் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். சீக்கிரம் பண்ணுறாடி. அவ்வளோதான், போயாச்சு. நம்ம இப்போ கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு நம்ம காருக்கு தேவையான எல்லா பொருளையும் செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு வந்து எஸ்கேப் ஆக வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிச்சு. மோஸ்ட்லி நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய வேலையே இல்லை. நல்ல வேலை தப்பிச்சாச்சு. ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போனால் இன்னொரு ஆபத்து இருக்குது. அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கிராணி வீடே ஒரு ஆபத்து. ஆனால் கிராணி வீட்டுக்குள்ளே இன்னும் பயங்கரமான ஆபத்துலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுப்போம். கன்று எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போய்ட்டு கிராணி வருதான்னு தெரியல. கிராணி எங்கே போச்சுன்னு தெரில. நம்ம எல்லா பொருளையும் எடுத்துப்போம். கிராணி வா. அது வருது. ஐயோ, தெரியாமல் நான் வேறு ஷூட் பண்ணிவிட்டேன். லோட் பண்ணாமல் வந்துட்டேன். ஐயோ, சீக்கிரம் ஓடு. எப்பயுமே நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் எங்கெங்கே என்ன பொருள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு கிட்டான சூழ்நிலை மாட்டிக்கினாலும் தப்பிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், புல்லெட் இல்லாத சமயத்தில் டக்குன்னு இங்கே தான் புல்லெட் இருக்கும் தெரிஞ்சதுனால நான் போய் டக்குன்னு எடுத்தேன். இப்போ திருப்பி லோட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பொருளையும் எடுத்து ப்ளஸ் காராண்ட போயிடுவோம். காரை செட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியது தான். எல்லா பொருளையும் எடுத்து கீழே போடுவோம். ஐயோ, மாற்றி எடுத்துட்டேன். அந்த இதை எடுக்கிறதுக்கு பதில் ஒழுங்காக தொலைய மாட்டேங்குது. இது வேறு பட்டன் ஒழுங்காக சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ளக் எடுத்துப்போம். ஒழுங்காக வந்துச்சு. ஓகே, கீழே போவோம். அடுத்தது பேட்ரி எடுத்துப்போம். பேட்ரி எடுத்துகிட்டு இப்போ கீழே போய் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண வேண்டியது தான். போவோம். அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கிராணி கேமில் ஈஸியாக எஸ்கேப் ஆகுது எப்படி நம்ம வீடியோ போடுறோம். எல்லாருமே பாருங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த கேம் மட்டும் ஏகப்பட்ட கேம் போடலான்னு இருக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அதுதான் என்னோடய டாஸ்க்கு. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. என்ன எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம இப்போ போய் கீழே போய் எல்லா பொருளையும் செட் பண்ண வேண்டியது தான். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். நம்ம போய் கீழே போய் செட் பண்ணிடுவோம். இந்த பேட்லாக் தொலை மாட்டேது. பட்டன் வேறு ஸ்டக் ஆகிடுச்சு. வருது. இப்போ இந்த இடத்துல போட்டுப்போம். நம்ம எல்லாத்தையும் கார் பக்கத்தில் போட்டுப்போம். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு நம்ம எடுத்து மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போடுவோம்.
இந்தமாரி எடுத்து நீங்களும் இந்தமாரியே பண்ணிக்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டக்கு டக்குன்னு பொருள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். வேறு உங்களுக்கு வேலையே இருக்காது. வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம கிராணியை இதை எடுத்து அங்கே போட்டுருவோம், எல்லாத்தையுமே எடுத்து அங்கே போட்டுருவோம். கிராணி வேறு இப்போ நேரத்துக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம கிராணியை போட்டு தள்ளலாமா நம்ம அந்த மேலே போய் போட்டு வரத்துல லேட்டாகும். நம்ம கிராணி இங்கேயே வர வைப்போம். இந்த ப்ளக் எடுத்து அங்கே போட்டுட்டு கிராணி சவுண்டு கொடுத்துட்டு இங்கே வர வைப்போம். வர வச்சுட்டு கிராணியை போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த இடத்துல போயிடுங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு போயினா தான் கொஞ்சம் கேப் கிடைக்கும். இல்லை மிஸ் ஆகிடுச்சு, ஃபயர் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் டக்கு டக்குன்னு கிராணி வரத்துக்குன்னா டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். எதுக்கோ கன் எடுத்துக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளக் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கிராணி வந்துடுச்சு. யாரா ஷூட் பண்ணுறாத, ஏய் என்ன சொட்டை கிளவி, அவ்வளோதான் உனக்கு ஓடி. நான் இப்போ நம்ம எடுத்து ஃப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேறு பட்டன் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேது. அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து இன்ஜினை செட் பண்ணுவோம். அதை எடுத்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை டைட் பண்ணணும். அதுக்கு அந்த இது வேணும். எதுவுமே ஒழுங்காக வர முடியும். பட்டன் வேறு ஒழுங்காக சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ். தெரியல, அதான் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இன்னும் 3 தான், அவ்வளோதான். இன்னும் 2 தான், இன்னும் ஒன்று தான். அவ்வளோ டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். பெட்ரோல் லோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா கிராணி எப்போ வரும், எப்படி வரும், ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வரும். அதனால் நம்ம எடுத்து வச்சுப்போம். பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். கிராணி வந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். அவ்வளோதான், சீக்கிரம் ஃபில்லாகவே. கிராணி பின்னாடி வந்து அடிச்சதுன்னா நான் அவ்வளோதான். திருப்பி நான் இங்கே வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி இதுவாக கடுப்பாக இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணி கார்கி உள்ளதாக இருக்குது. நம்ம கார்கி எடுத்துப்போம். கார்கி எடுத்துக்கிட்டால் முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தானே. அவ்வளோதான். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் கைஸ். நம்ம பேட்லாக் கீ தேவைப்படுது, அதை நான் மறந்துட்டேன். இப்போ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, அந்த எங்கேயுமே இல்லை. நம்ம பேஸ்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற ஒரு இது இருக்குது. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே இது பண்ண வேண்டியது தான். அது மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருந்ததுன்னா நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். பேட்லாக் கீ மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்கணும். பேட்லாக் கீ கிடச்சதுன்னா போதும், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். கிராணி பின்னாடி வருது. ஏய், திடீர்னு வந்து பயமுத்தாத, ஹார்ட் அட்டாக் வந்துடும். உனக்கு இல்லை, எனக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இப்போதைக்கு லோட் பண்ணி வச்சுப்போம். கீழே போட்டுருவோம். கீழே போட்டு நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான கீ எடுப்போம். பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டிய வேலை இல்லைன்னு நினச்சேன். போய் தான் ஆகணும் போலக்கு, வேறு வழியே இல்லை. நம்ம அங்கே கீழே வேறு கிராணியோட பொண்ணு இருக்கிறா. அவகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். கிராணிக்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம் போலக்கு. அந்த கிராணியோட பொண்ணுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் சொல்லணும்னு இல்லை, எப்படி போனாலும் முட்டு சந்தில் வந்து பிடிச்சிட்றா. அதுலேருந்து தப்பிக்கிறதுல அதனாலே நான் பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் அள்ளு விடும். போவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் அது கீழே போயிடுவோம். இப்போ போய்ட்டு நம்ம பேஸ்மெண்ட்டில் போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் பேட்லாக் கீ இருக்கணும். எல்லாருமே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் பேட்லாக் கீ அங்கே இருக்குமா அப்படின்னு எங்கள் தாத்தா வந்து சொன்னார். அதனால் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள். இவகிட்டேருந்து தான் இப்போதைக்கு நம்ம தப்பிக்கணும். அவ்வளோதான், இங்கே இல்லை. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடுவோம். கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு ஓடினா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நம்மளுக்கு பேட்லாக் கீ இங்கே இருக்கணும்னா என்ன சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இங்கே பேட்லாக் கீ இருக்குமா அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. நான் திருப்பி சொல்ல மாட்டேன், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு வாட்டி சொன்னால் நான் 100 தடவை சொன்ன மாதிரி. எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு இங்கே பேட்லாக் கீ இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த சைடு ஐயோ சுற்று போட்டால் நம்மளை இப்போதைக்கு எப்படி போனாலும் நம்மளை வந்து பிடிப்பா. அதனால் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை.
இந்த சைடு போனால் நம்மளுக்கு ரிஸ்க்கு. ஏன்னா எனக்கு இந்த சைடு வழி தெரியாது. நான் இது வரைக்கும் வந்தது இந்த ஒரு சைடு தான் வந்திருக்கிறேன். நம்ம வந்த வழியே போனால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வழி தெரியும். ஏன்னா இந்த ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம போவோம், தைரியமாக போவோம். இவன்னா நம்மளை பயமுறுத்துறது. நம்மலாம் எவ்வளோ பேய் பார்த்துருக்குறோம். ஆண்டவனே நம்ம பக்கம். நம்ம ஏன் எவ்வளோ பார்த்து ஐயம்மா இந்த சைடு வராளா, பின்னாடி வந்தால் பரவாயில்ல. வந்துடா, நம்ம எப்படி போயிடுவோம். அவ்வளோதான். சைடெலாம் வந்துடாத. அப்போ அடி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தாலும் தப்பிக்க முடியாதுப்பா. இந்த மாதிரி இப்போ நம்ம பேட்லாக்கி போட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். வேறு வேலையே இல்லை. அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து ஆக வேண்டியது தான். ஓகே காய்ஸ், திருப்பி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி கிராணியை போட்டு தள்ளிட்டு போகலாம். ஏன்னா அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா எத்தனை வாட்டி நம்மளை மண்டை மேலே டங்குன்னு அடிச்சிருக்கிறா. அதுக்காக நம்ம ஒன்று போட வேணாம். அவளை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம். போட்டு தள்ளிட்டு அவள் தான் இங்கேருந்து போகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நம்மளை இல்லை உங்களை எல்லாரையுமே அடித்ததுக்கு அவள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கீழே போயிடுவோம். நம்மளை அவளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து போனோம். எனக்கு கீழே போனான்னா திடீர்னு அடிப்பான். நம்ம திருப்பி இதை எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே போதும் பண்ண நம்ம வேறு 2 நாளில் தப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு விளாடணும். அவ்வளோதான். இந்த டைனிங் டேபிள் எதுக்கு சாப்பிட்றதுக்கு குத்தானோ இல்லையோ, இந்த மாதிரி கிராணியை சுத்த வச்சு தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்தையும் நம்மளுக்கு யூஸ் பண்ண மாதிரி பண்ணோம்னா தான் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் எங்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக முடியும். இப்போ நம்ம கிராணியை இந்த இடத்துக்கு வர வைக்கணும். வர வச்சுட்டு அவளை போட்டு தள்ளிட்டு தான் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா வரும். இதை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் நம்ம காரை எடுத்து நெஸ் ஆகணும். நம்ம ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. கிராணி வந்ததுன்னா சொட்டுட்டு இங்கே கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நான் திருப்பி சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம சேனல் அவ்வளோ ரொம்ப டவுனில் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் பேசி நாங்கள் வீடியோ போடுறோம். அதில் கிராணி வந்துட்டா சொட்டை மண்டையிலே சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். சாவடி கிளவி. அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம காரிக்கை எடுத்துப்போம். காரிக்கை எங்கே போடுறதுன்னு தெரியலையே. அது இருக்குது. எடுத்துப்போம். காரிக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். ஐயா எத்தனை வாட்டி நம்மளை காரை விட்டு ஏற்றிருக்கிறா. இப்போ நம்ம கிராணியை காரை விட்டு ஏற்றுவான். இந்த சைடு போக முடியாதா, அந்த சைடு போகணுமா. இது வேறு ஒன்று டிக்கியை முடு. இது வேறு தந்து வச்சுனா அவ்வளோதான். நம்ம கிளம்ப வேண்டியது தான். இப்போ கிராணியை விட்டு ஏற்ற போகிறோம். 1 2 3 வரண்டி சொட்ட கேள்வி. சரி, ஓகே கைஸ், பாய்.